ஐயாவுடைய அன்பு குடிமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட வீடியோ போடக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுச்சுன்னே சொல்லலாம். மரியாதைக்குரிய பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்கள், அவரை அடிகளார்னு சொல்கிறதே சரியான பதமாக இருக்காதுங்கிறது இப்போ அவருடைய பேச்சுக்களில் இருந்து நமக்கு தெளிவாக புரிய வருது. அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு ஒரு கிறிஸ்தவ மத சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு விழா நடக்குது, கிறிஸ்துமஸ் விழா. அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த விழாவில் பேசுகிறார். தாங்கல்கள் திறந்து வைத்ததை விட பல ஆயிரம் தாங்கல்களுக்கு என்னுடைய திருக்கையினால் நான் திறப்பு விழா நடத்தியிருக்கேன். இருந்தாலும் அன்னை தெரசாவினுடைய திருவுருவப்படத்தை திறந்தது எனக்கு அதை விட பெரியது, அந்த 1000 தாங்கல்களை திறந்ததை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் ஐயா, பாடகர் கோபாலகிருஷ்ணன், திரியேடு வாசிப்புக்காரர், ஒரு பதிவும் போட்டிருந்தார் இன்னைக்கு முகநூலில் ஒரு வீடியோ. ரொம்ப காட்டமாலாம் பேசவும் இல்லை எதுவுமே. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மாதிரி தாங்கல்கள் திறப்பது என்பது ஐயாவடி மக்களில் ஒரு சிலருக்கு மட்டும் ஐயா கொடுத்துருக்கூடிய ஒரு பவுசு. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ ஐயாவளியில் எத்தனையோ பாராயணக்காரர்கள், எத்தனையோ திரியேடு வாசிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு மட்டும் அந்த தாங்கல்களை திறந்து வைக்கிற அளவுக்கு ஐயா அந்த பவுசு கொடுத்துருக்காங்க. மற்றவங்க யாரும் போய் அவ்வளோ எளிதாக போய் ஒரு கோயிலில் போய் அந்த திறப்பு விழா நடத்திட முடியாது. அப்படிப்பட்ட பவுசை விட அது பெரியதுன்னு சொல்வது சரியாக இருக்காதுன்னு சொல்லி ரொம்ப அமைதியான ஒரு அன்பான ஒரு பதிவு தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்களுக்கு இதில் தனிப்பட்ட முறையில் ஆதாயங்கள் நிறைய இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த வேலையை இவங்க செய்து கொண்டே இருப்பார்கள். இது குறித்து நம்ம பேசுகிறது நிச்சயமாகவே நம்முடைய நேரத்தை விரயம் செய்வது. ஆனால் இதற்கு வரக்கூடிய பதில்கள் பார்த்திங்கன்னா, அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய வீடியோனுடைய கமெண்டில் போய் ஒரு சிலர் கேட்குறாங்க, ஐயாவளி மக்கள் திரியேடு வாசிப்பு கேட்பதற்கு, ஆகமத்தை கேட்பதற்கு கோயில்களுக்கு வர்றது இல்லை அப்படிங்கிறத குறித்து ஒரு அன்பான ஒரு வீடியோ, நல்ல வீடியோ, உண்மையிலே நல்ல முயற்சி, அதை போடுறாங்க. அந்த முயற்சியை ஏதோ அவர்கள் ஐயாவளி மக்கள், ஒட்டுமொத்த ஐயாவளி மக்களையுமே சாப்பாட்டுக்காக தான் கோயிலுக்கு போகிறவங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு. அப்படி அவர் சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிலைமையில் பெரும்பாலான ஐயாவளி மக்கள் யாரும் சரியான ஆகமத்தை கேட்பதற்கு பெரிதாக கோயில்களுக்கு செல்வது இல்லை. அந்த கோயில்களில் நடக்கக்கூடிய ஆட்டம் பாட்டம், அதற்கு பிற்பாடு நடக்கக்கூடிய அந்த அன்னதர்மம், இது ஒன்றுக்கு தான் பெருசாக போகிறாங்க. இதை மறைமுகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நேரடியாக போட்டு உடைக்கலாம். இதை பற்றி யார் எந்த கமெண்டில் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை சொல்வதற்கு தான் நம்மளுடைய வேலையை. இதை சொல்லணும், சொல்லி குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது அந்த ஆகமத்தை கேட்க வைக்கணும். இதுதான் ஐயா நமக்கு கொடுத்த இந்த யுகத்தர்ம கடமை. அந்த கடமையை நம்ம செஞ்சு போயிட்டே இருக்கணும். ஐயா சொன்ன வேலையை நம்ம தெளிவாக செய்து கொண்டு போயிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இன்னைக்கு நிலைமையை சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்து பால பிரஜாதி ஐயா பேசிய பேச்சுக்கு வருவோம். பால பிரஜாதிபதி ஐயா அன்னை தெரசா பற்றி பேசியில் ஐயாவளி மக்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் அதை விட, தாங்கல்களை திறப்பதை விட அது பெருசுன்னு சொன்னது தான் ஐயாவளி மக்கள் மனதில் மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்துது. ஒரு தாங்களை திறப்பது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களை எவ்வளோ உயர்ந்த இடத்துல கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். அதை யோசிக்க நம்ம தவறோம். ஒரு மேடை கிடச்சிருச்சு, அந்த மேடையில் அரசியல் வெளிச்சம் கிடைக்கும், நமக்கு அந்த மேடையில் பேச்சு வெளிச்சம் கிடைக்கும், பலரது பார்வை கிடைக்கும், நமக்கு ஒரு மத சார்பற்றவன்கிற ஒரு பெயிண்ட் நம்ம மேலே கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் பேசிட்டு போகக்கூடாது. அந்த இடத்துல அகிலத்திரட்டை பற்றியோ ஐயாவளியை பற்றியோ ஒரு 4 வார்த்தைகள் பேசுகிறதுக்கு பதிலாக ஐயா என்ன சொல்கிறாரு, சமதர்மம் சமத்துவத்தை பற்றி ஐயா என்ன பேசுகிறாருங்கிறத பேசியிருந்தால் அது இன்னும் பெருமைக்குரிய விஷயமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு ஐயாவளியை ஒருபடி இறக்கி மற்ற விதத்தை ஒருபடி தூக்கி சொல்வது போல் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. அதனால் மக்கள் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு ஐயாவளி பற்றிய பெரிய விழிப்புணர்வு கிடைப்பதற்கு இன்னைக்கு மொபைலாக இருந்தாலும் சரி, இது போன்ற முகநூல் மீடியாக்கள் பெரிய அளவில் உதவி பண்ணுது. அதனால் தயவு செய்து கோயில்களுக்கு போகிறதா இருந்தால் ஆகமத்தை பெரிதாக கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரங்களுக்கு, அதை திரியேடு வாசிப்பு நடக்கக்கூடிய நேரங்களுக்கு செல்லுங்க. அதுக்கு ஒருத்தர் அந்த கமெண்டில் போய் பதிவு போடுறாரு, அப்போ தான் ரேட்டை ஏற்ற முடியுமா. நீங்கள் என்ன கோயிலில் ஒரு திருவிழா நடத்துகிறதா இருந்தால் சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, மேலதாளத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, பூக்காரனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க,
அதில் ஒரு 10% 15% ஒரு திரையோடு வாசிக்கிறவனுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன செய்ய போகுது? தர்மமாக நடத்துறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ சிலர்லாம் வந்து உண்மையிலே வந்து ஐயா அவங்களுக்கு வேறு தொழில் கொடுத்துருப்பாங்க, வாய்ப்பு வசதிகளை கொடுத்துருப்பாங்க, அவங்க தர்மமாக செய்வாங்க. மற்றவர்களுக்கு அந்த திரடு வாசிப்பை இறைவனுடைய பணியை செய்யக்கூடியவங்களுக்கு ஐயா சொன்னது உபதேசம் செய்யும் கூலி உடன்கையில் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. அந்த உபதேச கூலியை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? அதை வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து ரொம்ப கேவலமாக ரேட்டை ஏற்ற முடியும் அப்படிங்கிறாரு. ஏன் ரேட்டை ஏற்றி கொடுத்தா என்ன தப்பு? ஆகமத்தை சொல்கிறவங்களுக்கு அதை கொடுத்துட்டா என்ன தப்புன்னு கேட்குறேன். இன்னும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நிறையா அந்த அன்பர் வந்து அந்த பதிவில் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அவர் என்ன சிந்திக்கக்கூடிய விஷயங்களை பதிவாக போட்டாரோ அதை எடுத்துகிட்டு போகாமல் தேவையில்லாத விஷயங்களை வந்து பதிவில் போடுறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேர் அங்கே இதுக்குன்னே இருக்காங்க முழு நேரமாக. நம்ம வந்து அப்படியே அவங்கள நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க அப்படியே பேசிடுவாங்க. ஐயோ எங்கள் ஜனாதிபதியை பேசி விட்டார், எங்கள் பிரஜாதிபதியை பேசி விட்டாருன்னு சொல்லி அவங்க வீடியோ போட என்ன கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஐயாவை பற்றி பேசுங்க, ஆகமத்தை பற்றி பேசுங்க. ஆகமத்துக்கு புறம்பாக நடக்கிற விஷயங்களை நம்ம பேசுகிறோம். ஆகமத்துக்கு புறம்பாக நடக்குதுன்னா நடக்கலைன்னு சொல்லி பேசுங்க. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இது மாதிரி பேசுகிற விஷயங்கள் வந்து உண்மையிலே ஐயா வழியில் ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை வளர்க்கறதுக்கு வழிவகுக்காது. அதனால் ஆரோக்கியமான விவாதங்கள், ஆகமம் குறித்த விவாதங்களை மட்டும் முகநூலில் பேசுங்க. தனிப்பட்ட விமர்சனங்களை அன்பர்கள் மீது குத்தி பேசுவதை நிறுத்துங்க. ஐயா உண்டு.